ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வித் பரலோக மாதா ஃபீஸ்ட். இது ரெண்டையும் தான் எங்கள் சர்ச்சில் வந்துட்டு ஆகஸ்ட் 15 அன்றைக்கி ப்ரேயர் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அது எங்கள் அன்பையும் தான் செலிப்ரேட் பண்ணோம். அதோட தொகுப்பு தான் இது. இதில் பார்த்திங்கன்னா ஃபீஸ்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு, அந்த மாஸ் எவ்வளோ கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே எல்லோ கலர் யூனிஃபார்ம் கலர் கோடும் வந்து எல்லோ அண்டு ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லோ கலராகவே இருக்கும். அடுத்து விளக்கேற்றி கும்பாரத்தி எல்லாமே பண்ணி ஃபுல்லாகவே வந்துட்டு செம வைப்பாக இருந்துச்சு. அண்டு பரலோக மாதா விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்ட தினம். அதனால் ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு சர்வீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பியத்தில் இருக்க எல்லாருமே வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் பண்ணி அந்த ப்ரேயருக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரிப்பரேஷன் முன்னாடியே பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதாகட்டும், ப்ரேயருக்குள்ளே வாசகங்கள் வாசிக்கிறது, மண்டாட்டு வாசிக்கிறது, அதே மாதிரி ஆரத்தி எடுக்கிறது, தென் நற்கருணையில் வந்து இது அஞ்சலி செலுத்துறது, இது மாதிரி நிறையா வந்து பக்தி இன்னும் எப்படி நம்ம வந்து இன்வால்மெண்ட்டாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. சர்ச்சு அப்படி எல்லோ டெக்கரேஷனில் பார்த்திங்கன்னா எல்லோவே ஏற்கனவே வெரி அட்ராக்டிவ் கலர். கல்லறை இல்லை. நம் ஆண்டவர் இயேசுவுக்கு கூட கல்லறை இருக்கிறது. அன்னை மரியாளுக்கு எருசலேமிலே புண்ணிய பூமியிலே கல்லறை இல்லை. ஆனால் அன்னை விண்ணேற்றம் அடைந்து விட்டாள் என்பதை தொடக்க காலத்திலிருந்தே திருத்துதர்கள் முதலீடாக எல்லோருமே அன்னையை விண்ணேற்றம் அடைந்தார்கள் என்பதை கொண்டாடினார்கள். அவருக்கற்ற ஒரு உடலும் ஆன்மாவும் அது. எந்த விதத்திலும் மாசுபடாத ஒரு உடலும் ஆன்மாவும் அது. அதனால் அவருக்கு பரலோக வாழ்வை, விண்ணக வாழ்வை பரிசளிக்கிறார். அன்புக்குரியவர்களே, மாதா விண்ணேற்றம் அடைஞ்சிட்டாங்க. விண்ணேற்றம் அடைந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் உங்களோடு இந்த உலகம் முடியும் வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்களிக்கிறார். அன்னை மரியாள் விண்ணேற்றம் பெற்றுவிட்டார். விண் ஏற்றம் என்பது ஏறி போறது. விண் ஏற்பு என்பது விண்ணகத்திற்கு
ஏற்றுக்கொள்ளப்படுவது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். விண்ணேற்றம் ஏறி போறது, மாதா ஏறி போகல, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அதனால இந்த விண்ணேற்பு என்பது வித்தியாசம். விண்ணேற்றம் என்பது ஆண்டவர் இயேசு ஏறி போறார், அவருக்கு அந்த வல்லமை. ஆனால் அன்னை மரியாதை இயேசு கடவுளோடு, தந்தையார் கடவுளோடு சேர்ந்து ஏற்றுக்கொள்கிறார். அதனால்தான் விண்ணேற்பு. இயேசு நண்பர்களே, ஒரு ஆழமான இறை உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விண்ணேற்பு பெற்ற அன்னை ரத்தம் சதைமாக இருப்பதற்கு ஒரு காரணம் நம்மோடு வாழ்வதற்காக கடவுள் அன்னை மரியாளுக்கு ஒரு பணியை, மறைபணியை அவருக்கு கொடுக்கிறார். சிலுவையின் அடியில் யோவானுக்கு இதோ தாய் என்று சொன்னது அவருக்கு மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பல நேரங்களிலே ஞாபகம் இருக்கிறோம். அப்படின்னா அன்னை மரியாள் ரத்தமும் சதைமாக, வேற யாருமே ரத்தமும் சதைமாக நம்மளோடு இல்லை. ஆண்டவர் இயேசு நம்மோடு ரத்தமும் சதைமாக வருகிறார். மற்ற புனிதர்கள் எல்லாம் அவர்களுடைய பரிந்து பேசுதலினால் மாத்திரம், அவர்கள் புனிதர்கள் கூட்டத்தில் பங்கேற்று நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுவதால் மாத்திரம் அவர்கள் நம்மோடு உறவாடுகிறார்கள். ஆனால் அன்னை மரியாள் மட்டும்தான் ரத்தமும் சதையுமாக, உடலும் உயிருமாக நம்மோடு இருக்கிறார். அதனால் இந்த விண்ணேற்பு பெற்ற அன்னை நம்ம ஒவ்வொரு பக்கத்திலையும் நின்று இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய பக்கத்திலும் அன்னை மரியாள் ரத்தமும் சதையுமாக நின்று கொண்டிருக்கிறார். இது யாருமே மறுக்க முடியாது. புரிந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளை நமக்கு கொடுத்தது நம்ம பக்கத்துல நின்று, அம்மா நீங்க எனக்கு எவ்வாறு கடைசி பரியந்தம் மட்டும் நீங்க என்னோடு இருந்தீங்களோ, உங்களுக்கு இந்த ஒரு பணியை நான் விட்டுட்டு போறேன், நான் இதை கடைசி வரைக்கும் செய்யணும். ஒவ்வொரு மனிதனும் மோட்ச வாசலை அடையும் வரைக்கும் நீங்க எல்லா பக்கத்திலையும் நின்றுட்டு இருக்கணுமா, அதுதான் உங்களுடைய வேலை. புரியுதா? அம்மாவுடைய ஒரு உன்னதமான வேலை இருக்குது. நம்ம பக்கத்துல நிக்கிறது அவங்களுடைய வேலை. இரவு விருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ப்ரேயர் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளாக் ஹாஸ்டிங் இருந்துச்சு. ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறதுனால ஃப்ளாக் ஹாஸ்டிங் ஏற்றிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்பியத்துலேருந்து அசனத்துக்கும் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல், வெண்பொங்கல், சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், கேசரி இதெல்லாமே ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. நல்லபடியாக வந்துட்டு மார்னிங் வந்து 7:30க்கு ஆரம்பிச்சது. 9:30 அண்ட் அரவுண்டு 10க்குள்ளே எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். டிஃபனும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அன்றைக்கி 2 திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஒன்று வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, இன்னொன்று வந்து பரலோக மாதா திருநாள். இந்த 2யுமே வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து எப்போவுமே வந்து இயர்லி வந்து எங்கள் அன்பியம் தான் வந்து சிறப்பு பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் வந்து பரலோக மாதா அன்பியம் அப்படிங்கிறதுனால எப்போவுமே அந்த ஃபீஸ்ட்டை வந்து நாங்கள் தான் வந்து எடுத்துகிட்டு அந்த விழாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே அன்றைக்கி ப்ரேயர் வழி நடத்துறது எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். இந்த வருஷமும் அதே மாதிரி பண்ணோம். எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.